தற்போதைய அண்மை செய்தி. வாகன தணிக்கையில் ஈடுபடும் போக்குவரத்து காவலர்களுக்கு திடீர் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. வாகன தணிக்கையில் ஈடுபடும் காவலர்களுக்கு திடீர் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் போக்குவரத்து போலீசார் பல்வேறு விதிமுறை மீறலில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் போக்குவரத்து காவலர்களுக்கு திடீர் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. வாகன தணிக்கையில் ஈடுபடும் போக்குவரத்து காவலர்களுக்கு திடீர் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசலை சரி செய்யாமல் வாகன ஓட்டிகளிடம் அபராதம் வசூலிப்பதாக புகார் எழுந்துள்ள நிலையில் இந்த திடீர் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம். ராம்குமார், போக்குவரத்து காவலர்களுக்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது? மேலும் விவரங்கள். நிச்சயமாக மோனிஷா, குறிப்பாக தமிழகம் முழுவதும், குறிப்பாக சென்னை மாவட்டத்தில் பெருநகர மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் போக்குவரத்து காவலர்களோட விதிமுறை மீறல்கள் அதிகரித்து வருகிறது. சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசல்களை சரி செய்யாமல் ஆங்காங்கே அபராதம் விதிப்பதிலேயே தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக வாகனத்தில் இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனத்தில் வரக்கூடிய வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகை 10க்கும் மேற்பட்ட, அதாவது கும்பலாக இருந்து ஒரு குழுவாக இருந்து அவர்களை திருடர்களை பிடிப்பது போல் பிடித்து அபராதம் வசூலிப்பதை தொடர்ந்து வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை அனைத்து இடங்களிலும் யூட்டர்ன் செய்து வருவதற்கு புதிய விதிமுறைகள் வைக்கப்பட்டிருக்கு. இங்கு காவலர்கள் யாரும் பணி செய்யாமல் அந்த காவலர்களை முழுவதுமாக அபராதம் விதிப்பதற்கே இந்த சென்னை போக்குவரத்து காவல்துறை நியமித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் தான் ஒவ்வொரு இடங்களும், குறிப்பாக அதிக போக்குவரத்து நெரிசல் இருக்கும் அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, தியாகராய நகர் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் காலை மற்றும் மாலை பீக் அவர் சொல்லக்கூடிய அந்த நேரங்களில் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் தொடர்ந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். திடீர் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு. பொதுமக்களிலிருந்து பல்வேறு புகார்கள் வந்திருக்கிறது. வேகமாக செல்லும் வாகன ஓட்டிகளை துரத்தி சென்று பிடித்து அவர்களிடம் அபராதம் வசூலிப்பதும் விபத்தில் சிக்குவதும் வாடிக்கையாக இருக்கிறது. இதன் எதிரொலியாக தொடர்ந்து வந்த புகாரின் அடிப்படையில் தற்போது போக்குவரத்து காவலர்களுக்கு புதிய விதிமுறை விதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக ஒரு உதவி ஆய்வாளர் மற்றும் ஒரு காவலர் மட்டுமே வாகன தணிக்கையில் ஈடுபட வேண்டும். மற்றவர்கள் அனைவரும் போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கு. குழுவாக சென்று வாகன தணிக்கையில் ஈடுபடக்கூடாது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மோனிஷா. ராம்குமார், தகவல்களுக்கு நன்றி.